வெல்கம் டு தொடர் மீடியா. இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து கோபி சுதாகர் அவர்கள் லட்டு பரிதாபங்கள்னு ஒரு மாபெரும் வீடியோ போட்டாங்க. அது ரிலீஸ் ஆன கொஞ்சம் சில மணி நேரங்களிலே பயங்கரமான வேறு லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. உடனே வந்து கோபி சுதாகரனுடைய அந்த கேலி கிண்டலை பார்த்த நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்கள் எழுப்பி வந்திருக்கிறாங்க. அதாவது வந்து இந்து சமயம் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லையுமா நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்க, இதை வச்சு தான் பரிதாபங்கள் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு பயங்கரமான எதிரொலிப்பு வந்த உடனே அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஒரு தன்னுடைய வலைதளத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து இது ஒரு நகைச்சுவைக்கான ஒரு விஷயம் மட்டுமே தவிர யாருடைய மனதையும் புண்படுத்துங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை சொன்னதுக்கு இது யார் என்ன காரணம் அப்படிங்கிறது இது இந்த வரைக்கும் அவங்க சார்பாக வெளியிடவில்லை. காரணம் என்னென்னா வந்து வேறு யாராவது எதிர்ப்பு தெரிவித்தோ இல்லை யாராவது ஃபோன் கால், அதாவது ஆந்திராவிலிருந்து ஃபோன் கால் விடுவித்தோ இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டதுனால இவர்கள் வந்து இந்த மாதிரியான மன்னிப்பை கூறினாங்களா என்னங்கிறது இன்னும் நல்லா தெளிவாக தெரில. அந்த பிரச்சனை ஓயறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை நடந்தது. மாபெரும் சம்பவம் என்னென்னா, ஹைதராபாத்தில் நடந்த மெய்யழகன் பட திரைப்பு விழாவில் வந்து நடிகர் கார்த்தி அவர்கிட்ட கேட்ட கேள்வியை பற்றி லட்டு பற்றி கேள்வி கேட்ட உடனே அவர் இருந்துட்டு அது ஒரு சென்சிட்டிவான கேள்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். உடனே பவன் கல்யாண் கோபத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து நகைச்சுவையாக இந்த மாதிரி பட விழாவில் பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே கார்த்தி தன்னுடைய அப்பாலஜியை சொல்லியிருந்தார். இது வந்து நான் தெரியாமல் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பவன் கல்யாணும் எனக்கும் தெரியும், நீங்கள் தெரியாமல் தான் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஹீரோவாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் வந்து அந்த காணொலியை பார்க்கும்போது வந்து கார்த்தி எந்த விதத்துலையுமே எந்த ஒரு 1% துளியளவு கூட வந்து நகைச்சுவையாக எந்த இடத்துலையுமே சொன்னதும் இல்லை, கேலி கிண்டலும் செஞ்சது இல்லைங்கிறது பார்க்குற நமக்கும் நல்லா தெரியும். இதற்கு எந்த ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறதுனால இது ஒரு மாபெரும் எதிர்ப்பாக எழுந்திருக்குங்கிறது தான் ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயமும் கூட. கோபி சுதாகருக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. கிட்டத்தட்ட எத்தனையோ பேர்த்த வச்சு செய்யு செஞ்சுருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல்வாதிகள் முதற்கொண்டு வடநாட்டு பரிதாபங்கள்னு எக்கச்சக்கமான வீடியோக்களில் நிறைய செயல்களை நகைச்சுவையாகவும் சரி ரசிக்கும்படியாகவும் உண்மையாகவும் செஞ்ச அவங்களுக்கே இந்த மாதிரியான நிலைமை அப்படின்னா வந்து இனி வருங்காலங்களில் வந்து தவற தட்டி கேட்டா கூட இனி கேட்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்திடுவாங்க போல். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அன்டில் டாடா பை பாய்.